வணக்கம் நண்பர்களே, ஆரிய கார்லிக் டிஜிட்டலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம், பூண்டு வாங்குறவங்களாலும் சரி, பூண்டு வியாபாரம் பண்றவங்களாலும் சரி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா பூண்டை நீங்க பார்க்கிற பார்வையே மாறிடும். நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி. ஒரே மாதிரி பூண்டு போலத்தான் எல்லாமே தெரியுது. ஆனா ஏன் ஒரு மூட்டைக்கு அதிக விலை ஏறுது, அதே நேரத்துல இன்னொரு மூட்டைக்கு குறைந்த விலை விற்குது? இதுக்கான காரணம் என்ன? இதற்கான பதில்ல ரெண்டே வார்த்தை தான். ஒன்னு ரகம், இன்னொன்னு தரம். இந்த இரண்டு விஷயமும் தெரிஞ்சா வியாபாரத்துல பாதி விஷயம் புரிஞ்ச மாதிரி. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ரகம் வேறா, தரம் வேறா, இரண்டையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்குவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னைக்கு இந்த வீடியோல அதை ரொம்ப எளிமையா புரிய வைக்க போறேன். முதல்ல ரகம் என்றால் என்ன? நண்பர்களே, ரகம் என்பது பூண்டு எந்த பகுதியில் விளைகிறது என்பதை பொறுத்து சொல்லப்படும் பெயர். இப்போ நம்ம வடுகுபட்டி மார்க்கெட்டுக்கு பல மாநிலங்களிலிருந்து பூண்டு வருது. ஒவ்வொரு இடத்துலயும் விளையும் பூண்டுக்கு தனித்தனி தன்மை இருக்கும். அதனால அதுக்கு தனித்தனி ரகம்னு சொல்றோம். உதாரணத்துக்கு கொடைக்கானல் மலைப்பகுதியில விளையக்கூடிய பூண்டை மலை பூண்டுன்னு சொல்லுவோம். ஹிமாச்சல் மற்றும் அதன் பக்கத்தில் உள்ள பகுதியில் விளையக்கூடிய பூண்டை ஹிமாச்சல் பூண்டுன்னு சொல்லுவோம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் போன்ற பகுதியிலிருந்து வர்றது நமக்கு தரைப்பூண்டு. சீனாவிலிருந்து சில இறக்குமதி ஆகி வர சில ரகங்கள் பூண்டு சீனா பூண்டுன்னு சைனா பூண்டுன்னு. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ரகம் என்றால் அது விளையும் இடத்தை பொறுத்தது. ஆனா தரம் அப்படி இல்லை. தரம் என்பது வேறு விஷயம். அத அடுத்த பகுதியில விரிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ ரகம் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ தரம் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ரகமும் தரமும் ஒண்ணு தோணுது. ஆனா அது கிடையாது. ரகம் என்பது பூண்டு எந்த இடத்தில் விளைந்தது என்பதை காட்டும். தரம் என்பது அந்த பூண்டின் சைஸ், தோற்றம், தரம், மார்க்கெட்டில் இருக்கும் மதிப்பு ஆகியவற்றை பொறுத்தது. நம்ம வடுகுபட்டி மார்க்கெட்ல வியாபாரிகள் பேசக்கூடிய மொழியில நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா புரியும். முதல்ல ரொம்ப சின்ன சைஸா இருக்கக்கூடிய பூண்டை ரச பூண்டு அல்லது கல்லி அல்லது சங்கான்னு சொல்லுவாங்க. இது ஒரு மார்க்கெட்டு பேச்சு. எல்லா இடத்துலயும் இதே பேர் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த பேர்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. அதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஏ சைஸ். இதோட சைஸ் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதாவது ரசப்பூண்டுன்றது நம்மளால உரிக்கவே முடியாத பூண்டத்தான் ரசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே நம்ம மிக்சியில போட்டு ஆற்றமா இருக்கும். அதனால அது ரசப்பூண்டு, கல்லி, சங்காயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது சிங்கிள் ஏ. இதோட சைஸ் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆனா இது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு உரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தோம்னா டபுள் ஏ. இதுல சைஸ் இன்னும் அதோட கொஞ்சம் பெருசா இருக்கும். வாங்குறவங்களும் அதிகமா கொஞ்சம் விரும்புவாங்க. ஏன்னா அதிகபட்சமா வாங்குறவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கிறவங்க இந்த டபுள்யூ சைஸ் தான் அதிகமா வாங்குவாங்க. ஏன்னா ரொம்ப பெருசாவும் இருக்காது, ரொம்ப பெருசாகவும் இருக்காது, கொஞ்சம் நார்மலா உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அதை விரும்பி வாங்குவாங்க. அதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் ஏ. இந்த சைஸ் மார்க்கெட்ல கொஞ்சம் நல்ல மதிப்பு இருக்கும். பல மொத்த வியாபாரிகளும் பெரிய வியாபாரிகளும் இதை தேடி வாங்குவாங்க. காரணம் என்னன்னா, இதை லட்டு பூண்டு சைஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும்னா அந்த மீடியம் சைஸை தாண்டி, அதாவது டபுள்யூ சைஸ் தான் மீடியம், அந்த சைஸை தாண்டி இது கொஞ்சம் பெருவட்டா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் அதிகமா விரும்பி வாங்குவாங்க. இதுக்கு அடுத்த சைஸ்ன்னு பார்த்தோம்னா பாம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை விட இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாவும் இருக்கும். ஆனா கொஞ்சம் எப்படின்னா மிடில் கிளாஸை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஈஸியா உரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பூண்டுகள் செட் ஆகும். அதனால பெரிய வியாபாரிகள் அதிகமா தேடி எடுத்து வாங்குவாங்க. இதுக்கு பேர் ட்ரிபிள் ஏ, லட்டு சைஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா 4A சைஸ். அதாவது இதை பாம் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. பாம் சைஸ் இதுக்குள்ளே நல்ல பெரிய சைஸ்.
ஓரளவு கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவாயில்ல, நமக்கு கொஞ்சம் உரிக்கிறது ஈஸியா இருக்கணும். கூடவே நம்மளுடைய வேலைகள் ஈஸியா எளிய முறையில நமக்கு டக்குன்னு நிவர்த்தி ஆகணும், டக்குன்னு நம்ம வேலை முடிஞ்சாலும் நினைக்கிறவங்க இந்த பாம் சைஸ் பூண்டுகளை அதிகமா வாங்குவாங்க. அதனால வியாபாரிகள் இதை அதிகமா விலை கொடுத்தும் வாங்குவாங்க. அதுக்கான இன்கமை வச்சுதான் இருப்பாங்க. ஆனா நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க. பெரிய சைஸ் இருக்குன்னா மட்டும் அது நல்ல பூண்டுன்னு அர்த்தம் கிடையாது. அதே நேரத்துல சின்ன சைஸ் சிங்கிள் டபிள்யூ சைஸ் இந்த மாதிரி கலந்து மிக்சிங் குவாலிட்டியா இருந்தா அது கொஞ்சம் நிறைய டேமேஜ் வரும், கழிவு வரும், என்னவும் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி சைஸை தாண்டி தரத்தை பார்த்து எந்த பயன்பாட்டுக்கு வாங்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பூண்டை தேர்வு பண்ணணும். இதுதான் ரகத்துக்கும் தரத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா பூண்டு வாங்கும் போதும் சரி, விற்கிறப்பவும் சரி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக புரியும். நண்பர்களே, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மார்க்கெட்ல எந்த பூண்டுக்கு அதிக டிமாண்ட்? நிறைய பேர் சொல்லுவாங்க மலைப்பூண்டு. அது உண்மைதான். ஆனா ஏன் மலைப்பூண்டுக்கு இவ்வளவு மதிப்பு? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதியில் விளையக்கூடிய பூண்டை தான் மலைப்பூண்டுன்னு சொல்றோம். இந்த பூண்டு சுவையிலும் சரி, வாசனையிலும் சரி தனித்தன்மையா இருக்கும். பல வியாபாரிகளாக விரும்பப்படுகிறது. அதனாலதான் மார்க்கெட்ல எப்போதும் இதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. இதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு. அதாவது ஒருதலை பூண்டு. இந்த ஒருதலை பூண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி இதுல சாதாரண பூண்டு மாதிரி மக்கள் அதிகமா இருக்காது. ஒரே உருண்டையா நம்ம எப்படி சொல்லணும், இந்த கோழி குண்டு இந்த பொம்மர் கடை சைஸ் சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் இதை ஒருதலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒருதலை பூண்டை நிறைய பேர் தனியா தேடி வாங்குவாங்க. சிலர் வீட்டு பயன்பாடுக்கும் சரி நிறைய வாங்குவாங்க. சிலர் பாரம்பரியமாக விரும்புவாங்க. பாரம்பரியமா இந்த பிரஷர் இருக்கிறவங்க, எக்ஸெட்ரா இந்த டெலிவரி ஆனவங்களுக்கு இந்த மாதிரி பூண்டுகளோட தனித்துவமான மருத்துவ குணங்களும் சுவைக்காகவும் ஒரு டேஸ்டுக்காகவும் வாங்கக்கூடிய மக்கள்கள் இதுக்கு ஜாஸ்தி. அதனால இதுக்கு பல நேரங்கள்ல நல்ல தேவை இருக்குது. ஆனா நண்பர்களே, ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலைப்பூண்டு என்றாலே எல்லாமே ஒரே தரம் என்று அர்த்தம் கிடையாது. மலைப்பூண்டுலயும் சின்ன சைஸ் இருக்கும், பெரிய சைஸ் இருக்கும், தரம் மாறும், விலை மாறும். அதனால ரகம் மட்டும் பார்த்து வாங்காதீங்க, தரத்தையும் சேர்த்து பார்த்து வாங்கணும். அப்பதான் வாங்குறவங்களுக்கும் திருப்தியா இருக்கும், வியாபாரம் பண்றவங்களுக்கும் நம்பிக்கை இரண்டுமே கிடைக்கும். நண்பர்களே, இது நான் புத்தகத்துல படிச்சு சொல்ற தகவலோ இல்ல கூகுள்ல சர்ச் சொல்ற விஷயங்களோ கிடையாதுங்க. இது மார்க்கெட்ல பார்த்து கேட்டு என்னுடைய அனுபவத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கேன். உங்களுக்கும் இது பயன்படும் என்று நம்புறேன். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ரகத்தை பார்த்தோம், தரத்தை பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்க பூண்டு வாங்கும்போது எதை பார்த்து வாங்கணும், எதை பார்த்து வாங்கக்கூடாது? இதுதான் ஒரு வியாபாரியோட வெற்றியை ரொம்ப முடிவு செய்யும். முதலாவதாக பூண்டோட சைஸை மட்டும் பார்த்து வாங்காதீங்க. பெரிய சைஸ் இருந்தாலும் உள்ளே தரம் சரியில்லாம இருக்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸா இருந்தாலும் நல்ல தரப்பூண்டு இருக்கலாம். இரண்டாவதா பூண்டை கையில எடுத்து பாருங்க. பூண்டு கொஞ்சமா வெயிட் இருக்கணும், அதாவது எடை இருக்கணும். ரொம்ப லேசா இருந்தா உள்ளே காஞ்சு போயிருக்கலாம், அல்லது தரம் குறைந்து இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல சீக்கிரமா கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். மூன்றாவதாக பூண்டின் மேல் தோலை பாருங்க. அதிக ஈரப்பதம் அல்லது அழுகல் இருந்தா வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. நான்காவது ஒரு மூட்டையை மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. ஒரு 10 மூட்டை இருக்கிற லாட்டா இருக்குன்னா 10 முறை எப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணுங்க. மூட்டையில் இருக்கிற பூண்டுக்கும் உள்ளே இருக்கிற பூண்டுக்கும் சில நேரங்கள்ல வித்தியாசங்கள் அதிகமா இருக்கலாம். அதனால முடிந்த அளவுக்கு சரி பார்த்து வாங்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய புதிய வியாபாரிகள் விலை குறைவா, அதாவது ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்றதுக்காக மட்டும் வாங்கிடுவாங்க. ஆனா விலை குறைவா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். கண்டிப்பா இல்லாம இன்னொரு வியாபாரி நமக்கு சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதனால விலையை மட்டும் பார்க்காதீங்க, தரத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நண்பர்களே, வியாபாரத்துல ஒரு நல்ல வாங்குதல் தான் ஒரு நல்ல லாபத்துக்கு முதல் படி. வாங்குறப்பவே கொஞ்சம் நம்ம ரொம்ப கவனமா வாங்கிட்டோம்னா
பாதி பிரச்சனை அங்கேயே நமக்கு சால்வ் ஆயிடும். நான் சொல்றது வந்து யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை. நான் மார்க்கெட்ல பார்த்த என்னுடைய அனுபவத்துல நான் கத்துக்கிட்ட விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டேன். நண்பர்களே, இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே புத்தகத்தில் படிச்சது கிடையாதுங்க, யூடியூப்ல பார்த்தது கிடையாதுங்க. மார்க்கெட்ல நானே பார்த்து என்னுடைய அனுபவத்துல கத்துக்கிட்டது, வியாபாரிகிட்ட இருந்து கேட்டது, என்னுடைய பல அனுபவத்தில் கற்றுக்கொண்டது இல்லை. அதைத்தான் உங்ககிட்ட நான் வந்து பகிர்ந்திருக்கேன். நண்பர்களே, ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. ரகம் தெரிஞ்சா மட்டும் போதாது, தரமும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நல்ல பொருளை வந்து தேர்வு செய்ய நம்மளால முடியும், நல்ல வியாபாரம் செய்ய முடியும், நஷ்டத்தையும் குறைக்க முடியும், நல்ல லாபத்தையும் சம்பாதிக்க முடியும். நான் சொல்றதுதான் கடைசி வார்த்தைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு வியாபாரிக்கும் ஒரு அனுபவம் வேறுபடும். ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நேர்மையா எந்த மறைவும் இல்லாம உங்களோட பகிர்ந்துகிறது தான் இந்த ரா கார்லிக் டிஜிட்டலோட நோக்கம். அதான் வந்து RA கார்லிக் டிஜிட்டலோட நோக்கம். நண்பர்களே, உங்களுக்கு பூண்டு வியாபாரம் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா அடுத்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சாலும் சரி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அனுபவத்தின் அடிப்படையில நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. பூண்டு வியாபாரம் செய்ய நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய RA கார்லிக் டிஜிட்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை வந்து அழுத்துங்க. விலை மட்டும் சொல்வது எங்களோட வேலை கிடையாது, பின்னாடி இருக்கிற உண்மையையும் வியாபாரத்துக்கு தேவையான அனுபவத்தையும் பகிர்வதுதான் ரா கார்லிக் டிஜிட்டல். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோல வந்து நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.